எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பெங்களூரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு புதுசாக. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரில் வெங்கட்ரமணா அப்படிங்கிறவர் ஒருத்தர். அவர் என்னென்னா கார் மெக்கானிக்காக இருக்கார். அவருக்கு 34 வயசு ஆகுது. என்ன ஆயிருக்குன்னா 3:30 AM காலையில் சாட்டர்டே அன்னைக்கு எந்திரிச்சிருக்காரு. சடனாக ரொம்ப செஸ்ட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஒய்ஃப் அந்த ரூபா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஸ்கூட்டரில் உட்கார வச்சு டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த நெய்பர்ஹுட் பக்கத்தில் இருக்கிற இடத்துலையே நியர்பையாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. சரி, 2வது ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அதுவும் பக்கத்துலேயே இருந்திருக்கு. அங்கே இசிஜி எடுக்கப்பட்டிருக்கு. அங்கே என்னென்னா ஹார்ட் அட்டாக் அவருக்கு அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க ரூபா. அதுவும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபு ஆம்புலன்ஸும் அரேஞ்ச் பண்ணப்படலை. அவங்களும் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. அதாவது ஸ்ரீ ஜெயதேவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அந்த கார்டியோவஸ் சயின்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் சிட்டிலேயே ப்ரீமியராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் சொல்லப்படுது. இது ரொம்ப செவரல் கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. காலையில் ஒரு 4:21 அந்த மாதிரி டைமில் கடிரேனஹள்ளி பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட என்ன ஆயிருக்குன்னா அப்படியே வெங்கட்ரமணா அப்படியே ஜஸ்ட்டை இறுக்கி பிடிச்சி அப்படியே ஷேக் ஆகியிருக்கு. அந்த மாதிரி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகியிருக்காரு. வண்டியிலேருந்து 2 பேருமே ரோட்டில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. 2 பேரும் விழுந்துட்டாங்க. அந்த டைமில் ரூபா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ரோட்டில் போகிறவங்க வரவங்க அவங்களாம் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ரொம்ப கெஞ்சி இந்த வேவெல்லாம் கையெல்லாம் காட்டியிருக்காங்க. பட் யாரும் கை நிறுத்தலை அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியில் ஒரு பெட்ரீஷியன் வந்திருக்காரு. வெங்கட்ரமணாவோட சிஸ்டரும் அதை சீக்கிரமாக அந்த இடத்துக்கு உடனே வந்திருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெஹிக்கிளில் போயிருக்காங்க. 7 மினிட்ஸ் லேட்டர் அவங்க சிஸ்டரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 7 நிமிஷம் கழித்து தான் ஒரு காரை நிறுத்தியிருக்காங்க. அந்த டைமில் வெங்கட்ரமணா ஃபுல்லாக கான்ஷியஸ்னஸ்ஸே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரூபா அவங்க அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபிஆர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே டாக்டர்ஸ் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிக்ளேர் பண்ணிட்டாங்க வர்ற வழியிலேயே இறந்துட்டாரு அப்படின்னு. ரூபா என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க ஒரு எமர்ஜென்சி வசதிகளும் செஞ்சு தரல, கேர் இல்லை, டிரான்ஸ்போர்ட் இதுவும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி தரல ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அந்த டைமில் எங்களுக்கு ஒன்றும் வசதிகளும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிஜிட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு, ஏன்னா எங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்னால் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வாழணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அதனால தான் அந்த பெயின் இருந்தப்போ கூட அவர் மேனேஜ் பண்ணி வண்டியில் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த துக்ககரமான நிகழ்வுலையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பேஷன் அதாவது கருணை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெங்கட்ரமணாவோட ஐஸ் டொனேட் பண்ணப்பட்டிருக்கு. அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தர் ரொம்ப ஒரு டிஸ்ட்ரெஸில் இருக்கும்போது அப்படின்னு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் லைஃப் அண்ட் டெத்துக்கு உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. அது இந்நேரம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு உடைஞ்சி சொல்லியிருக்காங்க அவங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த அந்நியனில் அந்த இதுதான் ஞாபகம் வருது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது நல்லது. இறந்த அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.